رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالشيخ محي الدين عبد القادر جيلاني بغدادي قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي يدركني مرادي يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா சுஹதாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், அக்தாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருப்பது என்பது அல்லாஹ் வழங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுவதைப் போல மனித சந்ததி உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நுட்ப நெறியினை இஸ்லாம் தெளிவாக உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது. இஸ்லாமிய விழுமியங்களை சரிவர விளங்கினாலே, அதனுடைய ஒவ்வொரு கோட்பாடுகளை பற்றி சட்டத்திட்டங்களை சரியாக ஆய்வு செய்தால், மருத்துவத்துறை துவங்கி அறிவியல், விண்வெளி ஆராய்ச்சி, விண்ணியல், புள்ளியியல் போன்ற எல்லா துறைகளுக்கான தீர்வுகள் இஸ்லாத்தில் தெளிவாக இருக்கு. அதை பற்றி நமக்கு தெரியவில்லை என்றால் அதை ஆய்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஒரு துறையினை பற்றி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட அறிவியல் விழுமியங்களில் உங்களுக்கு ஒன்று விளங்கலை அப்படின்னா, யார் விளங்கி இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல கேட்டுக்கோங்கன்னு இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. இப்போ இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அனைத்து செய்திகளையும் அனைத்து விஷயங்களையும் அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்து தான் நான் ஈமான் கொள்ளுவேன் என்ற அந்த கோட்பாட்டிற்குள்ளும் வரக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு சான்றுகள் இருக்கின்றன. அதை போன்று அனைத்திலேயும் அறிவியலை நுழைத்து அதன் அடிப்படையில் தான் இருப்பேன் என்ற அந்த கோட்பாட்டிலேயும் நாம் நுழைந்து விடக்கூடாது. இஸ்லாம் தெல்ல தெளிவாக மனித சமூகத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டை சையதுனா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவங்கி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த விழுமியங்களை, இஸ்லாமிய கோட்பாடுகளை சரியாக ஆய்வு செய்து புரிந்து இஸ்லாத்தை பின்பற்றுகிற நபர்கள் உலகத்திலேயும் மறுமையிலேயும் சிறந்த வாழ்க்கையினை வாழுகிறார்கள். இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை ஏன் இஸ்லாம் வட்டியை ஹராமாக்குச்சு, ஏன் இஸ்லாம் வரதட்சணையை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு, ஏன் இஸ்லாம் பன்றி கறியினை உண்ணக்கூடாது என்று சொன்னது, ஏன் இஸ்லாம் மதுவை அருந்தக்கூடாது என்று சொல்லியது, ஏன் இஸ்லாம் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது என்று தடுத்தது,
ஏன் இஸ்லாம் அனாதைகளுடைய அந்த சொத்தில் கை வைக்கக்கூடாது என்று சொன்னது என்று இஸ்லாம் தடுத்த அத்தனை காரியங்களையும் ஆராய்ந்து தெளிவாக பார்க்கிற போது அதற்குள் இருக்கிற மனித சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு உன்னதமான வளர்ச்சி அதற்குள் அடங்கி இருக்கிறது. அது தெரியலை. திருண்ணா போய் கைவெட்டணுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. திருண்ணா கைவெட்டணுமான். ஆனால் சாதாரண ஒரு திருட்டுக்கு பின்னால் மறைந்திருக்கிற பல்வேறு தீமைகளை பற்றி இஸ்லாம் ஆய்கிறது, ஆராய்ச்சி செய்கிறது. திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு பேருந்தில் ஒரு குடும்பம் வருகிறது. வரக்கூடிய நேரத்தில் வைத்திருந்த பணத்துடைய முடிச்சு என்பது காணாமல் போய்விட்டது. நம்முடைய பாஷையில் சொன்னால் ஒரு நல்லவர் அதை திருடி விட்டார். கன்னி பெண்ணை கையில் வைத்து கொண்டு வயதான ஒரு கிழவர், வயதான ஒரு மூதாட்டி, மூவர் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்தில் சற்றும் இரக்கமில்லாமல் நடத்துனர் என்ன செய்கிறாரு, நடு இரவில் நடு சாலையில் அந்த குடும்பத்தினை டிக்கெட் வாங்குவதற்கான பணம் இல்லை என்று கீழே இறக்கி விடுகிறார். இதுதான் நடக்குது. அங்கே போதையில் தள்ளாடி கொண்டு வந்த ஒரு பெரிய ஆசாமியுடைய கும்பல் அந்த கன்னி பெண்ணை வலுக்கட்டாயமாக கற்பழித்து கொலை செய்து அதற்கு தடுக்க வந்த அந்த பெற்றோர்களையும் கொன்று 3 பிணங்களையும் தூக்கி சாலை ஓரத்தில் வீசிவிட்டு சென்றது. இது சமீபத்தில் நடந்தது. இங்கே கேள்வி என்னவென்றால், இத்தனை பெரிய துயர சம்பவத்திற்கு காரணம் ஒரு திருட்டு, கற்பழிப்பு, கொலை, ஒரு குடும்பமே சின்னாபின்னமானதற்கு காரணம் ஒருவன் செய்த திருட்டின் காரணமாக ஒரு குடும்பமே சின்னாபின்னமாகிவிட்டது. இஸ்லாம் ஏன் திருடினால் கை வைக்க வேண்டும், கையினை வெட்ட வேண்டும் என்று சொன்னது என்று அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை ஆய்ந்து பார்க்கின்ற போது அல்லாஹ் வழங்கியிருக்கிற அத்தனை விஷயங்களும் உலகத்திற்கான நன்மை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். விபச்சாரம் செஞ்சால், திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவங்களுக்கு 100 கசையடி, 80 கசையடியிலிருந்து 100 கசையடி கொடுக்கணும். இது இஸ்லாமிய தீர்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் திருமணமானவர் விபச்சாரம் செய்தால் அவரை கற்களால் அடித்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமிய தீர்ப்பு. குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ ஒருவர் கேள்வி கேட்கிறார், ஏன் திருமணமானவருக்கு ஒரு சட்டம், திருமணம் ஆகாதவருக்கு ஒரு சட்டம்? இன்று விஞ்ஞானம் தெளிவாக சொல்லுகிறது, திருமணம் ஆகாதவருக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த எய்ட்ஸ் அவருக்கு மட்டும்தான் வரும். ஆனால் திருமணமானவனுக்கு எய்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த எய்ட்ஸ் உடனுக்குடன் மனைவிக்கு பரவும். ஏன்னா இவன் உடலுறவு செய்யாமல் இருக்க மாட்டான். அந்த எய்ட்ஸ் மனைவிக்கும் பரவுகிறது. மனைவியின் மூலமாக குழந்தைக்கும் ஏதாவது ரீதியில் இரத்தத்திலே கைவெட்டினால் அல்லது ஏதாவது ரீதியில் கலந்து விடுகிறது என்று தெளிவாக சொல்லுகிறது. ஒருவருக்கு ஒரு பாதிப்பு வந்ததற்கு பிறகு அந்த குடும்பமே அந்த சின்னாபின்னமாகக்கூடிய, நான் எய்ட்ஸ் மட்டும் உதாரணமாக சொல்லலை, சார்ஸ்ங்கிற நோய் இருக்குது. இன்றைக்கி நிறைய நோய் பரவுது. விபச்சாரத்தில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு 17க்கு மேற்பட்ட நோய்களை இன்று விஞ்ஞானம், அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. மருத்துவத்துறை தெளிவாக சொல்லுகிறது. இஸ்லாம் அன்றே புரிந்து கொண்டு திருமணமானவனாக இருந்தால் அவனோடு சனியை முடியட்டும், கற்களால் அடித்து அவனை கொன்றுவிடு, கடுமையான தண்டனை கொடுப்பதற்கான பின்னணி என்னன்னா, ஒரு பெண் பிள்ளையினை தைரியமாக ஒருவன் வந்து தொட்டுவிடக் கூடாது என்ற அந்த அசால்ட்டான தைரியத்தை உடைப்பதற்கு இஸ்லாம் சொல்லுது. ஒரு குழந்தையை, ஒரு பெண் குழந்தையினை வளர்ப்பதற்கு சமூகத்தில் எவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது. அந்த குழந்தை பிறந்ததில் இருந்து அந்த குழந்தையினை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றவர்கள் அவள் திருமணம் ஆகி கணவனுடைய வீட்டிற்கு அனுப்புகிற வரை தினம் தினம் நெருப்பை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அத்தனை பெற்றோர்களுக்கும் இருக்கு. காலேஜுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தால் 10 கால் இங்கேருந்து அங்கங்கே பண்ணிடுறோம். சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வரலை அப்படின்னா எவ்வளவு பதைக்கிறோம். பெண் குழந்தை விடயத்தில் இவ்வளவு அளவுக்கு பாசத்தையும் பயத்தையும் கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களின் முன்னால்
கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் பெண் குழந்தையினை கற்பழித்து கொல்லக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. அவனை என்ன செய்யுங்க, கொல்லுங்க, எல்லா பேரும் முன்னாடி கொல்லுங்க, இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. இப்படி இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கோட்பாடுகளையும் தெளிவாக நாம் ஆய்வு செய்து கொண்டே சென்றால் ஒரு பிரச்சனைக்கான முன்னேற்பாடை இஸ்லாம் தெளிவாக காட்டிவிடுகிறது. இது வரப்போது நீ தடுத்து நின்றுக்கோன். அந்த அடிப்படையில் மழைக்காலம் துவங்கிவிட்டால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நிறைய ஹதீஸ் மூலமாக கற்றுக் கொடுக்கிறது. பெரும்பாலும் மழை அதிகமாகிற நேரத்தில் தான் உலகத்தில் நோய் அதிகமாக ஏற்படும். நோய்கள் அதிகமாக ஏற்படுவது என்பது மழை காலத்தில் அதிகமாக ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கன்சுல் உம்மானில் பதிவாயிருக்கு. தனவ்வஃபு பிகுல்லி மா மஸ்ததஅதும், எவ்வளவு முடியுதோ சுத்தமாக இருங்க. சரி, கொஞ்சம் போது அங்கே தானே குப்பையாக இருக்குது, இங்கே தானே குப்பையாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு அளவுக்கு சுத்தமாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுத்தத்தினை இந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறியதன் பின்னணி என்னன்னா, எங்கே சுத்தம் உடைகிறதோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை ஆரம்பிக்குது. மைக் ரெண்டு மைக் ஆன்ல இருக்கு. சரி, பிரச்சனை. எங்கு சுத்தம் குலைகிறதோ உடைகிறதோ அங்கிருந்து தான் நோய் நிறைய உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட்டி அந்த இடத்துல கொஞ்சம் வச்சுட்டோம்னா கொசுக்கள் அதிலிருந்து உருவாயிரும். அந்த கொசுக்கள் என்ன செய்கிறது, பல்வேறு தரப்பட்ட நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், குப்பைகளை ஒரு இடத்துல கொட்டக்கூடாது, குப்பைகளை ஒரு இடத்தில் குவிக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தெளிவாக இருக்குது. இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்வஹீரீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதை போன்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையாக சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், விரும்புகிறான். அதோடு முடிக்கல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக மழை காலத்திற்கான அத்தனை நெறிமுறைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு ஹதீஸில் தெளிவாக இருக்கும், தபரானி கிதாபில் பதிவாக இருக்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, பொது இடங்களில் மலம் ஜலம் கழித்து அப்படியே விட்டுட்டா, மனிதர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் நிறைய ஹதீஸில் பழம் தரக்கூடிய மரத்திற்கு கீழாக, மனிதர்கள் புழங்கக்கூடிய குடிதண்ணீருக்கு கீழாக, சாலைகளிலே யார் அசுத்தத்தினை செய்கிறார்களோ, மலம் ஜலம் கழிக்கிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சக்கட்ட வார்த்தையினை சொன்னார்கள், ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். அவன் மீது அல்லாஹுடைய சாபமும் அவன் அனைத்து மலக்குமார்களுடைய சாபமும் ஒட்டுமொத்த மனித பிறவிகள் அனைவருடைய சாபமும் அவன் மீது உண்டாகட்டுமா, அவன் நாசமா போவன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? மனிதர்கள் நடமாடக்கூடிய அந்த பகுதிகளிலே மலம் ஜலம் கழிக்கிற போது அந்த மலம் ஜலம் அதோடு போவாது, அதில் ஒரு ஈ உட்காரும். அந்த ஈ மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவில் சென்று போய் உட்காரும். இந்த பாக்டீரியா வைரஸ் அங்கே போய் பரவும். அதை சுற்றி சுற்றி புதிய வகையான பாக்டீரியாக்களும் வைரஸுகளும் நுண்ணுயிர்களும் நிறைய உருவாகும். அது மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய தீங்காக அமையும். அதனால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய தீமை ஏற்படும். மனித சமூகத்தினை மற்ற ஜீவராசிகளுக்கு தீங்கை அளிக்கக்கூடிய அவன் நாசமாகட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். சுத்தத்தினை பேண வேண்டும், பொதுமக்களுக்கு மத்தியில் இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய அவன் நாசமாக ஆகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு இடத்துல தேங்கி இருக்கு தண்ணி, ஏற்கனவே தண்ணீர் தேங்கி இருந்தால் அந்த தண்ணீர் என்பது அசுத்தமாக மாறும் என்பது தெளிவாக விஞ்ஞானம் சொல்லுது. அந்த தண்ணீரில் போய் நம்மால் போய் என்ன செய்வான், சிறுநீர் கழிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகவும் கடுமையாக கண்டித்து கூறிய ஹதீஸ் நிறைய இருக்கு. அதுலேயும் ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மீது நாசமாகட்டும் என்று சொன்ன ஹதீஸ் இருக்கு.
முஸ்லிம் ஷெரீஃபில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் பதிவாக்கக்கூடிய ஹதீஸில் தெளிவாக அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிற ஹதீஸ் இருக்கு. தேங்கி இருக்கிற நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது. அசுத்தப்படுத்துவதை அல்லாஹ் விரும்பல, ரசூலுல்லாஹ் விரும்பல. மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சிறுநீர் தேங்கும் வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. ஒரு வீட்டில் சிறுநீர் தேங்கி இருக்கு அல்லது சிறுநீர் கழித்து சுத்தப்படுத்தாமல் இருக்கு, அந்த வீட்டிற்குள்ள கூட மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லுவதற்கான பின்னணி அதிலிருந்து பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான வார்த்தைகளை கொண்டு எச்சரிக்கிறாங்க. வீதியில் போகும்போது எச்சி துப்பாதீங்க. ஏன் தடுக்கிறாங்க? முஸ்லிம் ஷெரீஃப் கிதாபில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், வீதியில் போகும்போது அங்கே எச்சி துப்புறது இங்கே எச்சி துப்புறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடுத்திருக்காங்க. ஏனென்றால் மனிதனுடைய எச்சிலின் மூலமாக நோய் பரவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடுக்கிறார். எச்சில் என்பது நோயினை பரப்பக்கூடிய ஒரு காரணி, அதன் மூலமாக நோய் பரவக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார். எந்த அளவுக்கு கடுமையான ஹதீஸ் வந்திருக்குன்னா, பள்ளிவாசல்ல மக்கள் எல்லாம் கூடக்கூடிய இடத்தில் எச்சிலை துப்பிய ஒருவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்ற ஹதீஸ் இருக்கு. ஏன்? மக்கள் வரக்கூடிய இடம், அந்த எச்சில்ல ஒருவருடைய கைப்படும் கால்படும், அதனால புதிய ஒரு நோய் ஏற்படும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பல. முஸ்னத் அபூ யஅலால ஒரு ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடம் முழுவதும் நமது வீட்டை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதை போல வீட்டை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வைக்க சொன்னாங்க. வீட்டுடைய முற்றம் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியல. முன்னாடி எல்லாம் முஸ்லீம்களுடைய வீடு திண்ணை இல்லாமல் இருக்காது. ஒரு யாத்ரீகர் வந்து உட்காருவார், ஒரு யாசகர் வந்து உட்காருவார், ஒரு வயதானவர் வந்து உட்காருவார், நிழலுக்காக வேண்டி ஒதுங்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. ஃபுல்லாக ரோட்லேயே கிட்டத்தட்ட 10 அடி எடுத்துட்டு பிளாக் பண்ணி கார் நிப்பாட்டிட்டு வச்சிடறாங்க. இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபனظிஃபு புயூத்தக்கும், உங்களுடைய வீடுகளை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களின் முற்றங்களை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன ஹதீஸ் வருது. கன்சுல் உம்மால ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரவு ஆனா அப்படியே எல்லாத்தையும் திறந்து போட்டு படுக்கக்கூடாது. சில ஹதீஸில் வருகிறது, பாத்திரங்கள் திறந்து இருக்கிற நேரத்தில் பலா முசீபத்துக்கள் அந்த பாத்திரத்தில் இறங்கிரும். என்ன இருக்கிறதோ அதை நாம் உண்ணக்கூடிய நேரத்தில் பிரச்சனை வரும். இதை நிறைய நம்ம ஆய்வு செய்து நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஆன்மீக ரீதியில் பலா முசீபத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அதன் பின்னணியில் கொஞ்சம் அலசி ஆராய்ந்தால், இரவு நேரத்தில் ஈ வந்து உக்காந்துச்சா, கொசு உக்காந்துச்சா, பல்லி வாய் போட்டுச்சா, எலி வந்து திண்டுச்சா, எதுவுமே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுடைய அந்த பாத்திரங்களை மூடி வையுங்க, குடிநீருடைய அந்த பாத்திரத்தை மூடி வையுங்க, கதவுகளை மூடி வையுங்கள் என்று தெளிவாக சொன்னாங்க. ஹம்மிரு அல் ஆனியா, பாத்திரங்களை மூடி வையுங்கள். வஅவ்கு அல் அஸ்கியா, தண்ணீருடைய அந்த பைகளை கட்டி வையுங்க. தண்ணீரை திறந்து வைக்கக்கூடாது. திறந்து வச்ச தண்ணீரை குடிப்பதால் 1000 நோய்கள் வரும். தெளிவாக ஹதீஸில் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானமும் அதான் சொல்லு. கண்களுக்கு தெரியாமல் காற்றிலிருந்து வரக்கூடிய நுண்ணுயிரிகள் அதில் படும், வேணான்னு சொல்லுது. வஅஜீஃபு அல் அபுவாப, கதவுகளை நல்லா அடிச்சு வைங்க. இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்களை விட்டும் தடுப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில் பதிவாக இருக்கு. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்னும் தெளிவான ஒரு ஹதீஸ் இருக்கு. என் வீட்டில் ஒரே பலா முசீபத்தாக இருக்குது, ஏழ்மையாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குன்னு சொல்லுபவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஸ்லுல் இனாஇ, பாத்திரங்களை தினமும் கழுவி வைப்பது, பாத்திரங்களை கழுவுவதும், ஒத்தஹாரத்துல் ஃபினாய், வீட்டை சுற்றி சுத்தமாக வைப்பதும். வீடை சுற்றி சுத்தமாக வை, பாத்திரங்களை கழுவி வை. இந்த 2 காரியங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யூரிசானி அல் கினா, செல்வத்தை உண்டாக்கும்னு சொல்றாங்க.
வீடை சுத்தமாக வைப்பதும், வீட்டை சுத்தமாக வைப்பதும், பாத்திரங்களை மூடி வைப்பதும், பாத்திரங்களை கழுவி வைப்பதும் அது எப்படி பணத்தை உண்டாக்கும், செல்வத்தை உண்டாக்கும்? கொஞ்சம் அறிவு ரீதியாக யோசிக்கிற போது பாத்திரங்களை கழுவி வைக்காத போது அதிலிருந்து பாக்டீரியா வைரஸ் ஃபார்ம் ஆகும். வீட்டை சுத்தமாக வைக்காத போது அதிலிருந்து நோய் உண்டாகும். அந்த நோய் பெரிய நோயாக மாறி இவன் சேர்த்து வைத்திருந்த செல்வத்தை எல்லாவற்றையும் அந்த நோய் திண்டுரும். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக பாத்திரங்களை கழுவி வைப்பதும், ஒரு ஹதீஸில் பாத்திரம் பதுவா கொடுக்கும், பாத்திரம் தஸ்பீ கொடுக்குங்கிற ஆன்மீக காரணம் ஒரு காரணம் இருந்தாலும் உலக ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு காரணமும் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயே, திருமதியில் வந்திருக்க ஹதீஸு, காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே ஒரு பாத்திரம் இருக்குன்னா அந்த பாத்திரத்தில் போய் தண்ணீரை இருந்துச்சுன்னா உடனே கையை விட்டுறாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. இரவு நேரத்தில் கையில் என்னென்ன முசீபத்து வந்துச்சுன்னு தெரியாது. கைகளை 3 முறை கழுவியதற்கு பிறகு பாத்திரத்தில் கைவிடுங்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இல்லைன்னா கைவிடாதீங்க. கையில் இருக்கிற முசீபத்து, நோய் நொடிகள் பாத்திரத்தில் இறங்கும், அந்த தண்ணீரை வாயில் வச்சு கொப்பளிப்போம், அதனால் வாய்க்குள்ள அந்த கிருமிகள் சென்றுவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவியல் ரீதியாக, மருத்துவ துறை ரீதியாக எச்சரிக்கிறாங்க. இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஓதி பார்ப்பாங்க. மாற்று சமூகத்தார் கூட என்ன செய்வாங்க, ஓதி பார்ப்பதற்கு வருவாங்க. நம்மால் என்ன செய்வார், எடுத்து ஊதக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க, ஷிஃபா, இப்படி எடுத்து ஷிஃபான்னு சொல்லணும், அவ்வளோதான், ஷிஃபா முடிஞ்சிருச்சு. அருவி, அதாவது குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிற துவாக்களை ஓதி அதில் ஊதி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துவாக்களை ஓதி அதில் ஊதினார்கள் என்ற வார்த்தைக்கு தெளிவான அர்த்தம் ஷிஃபா என்று சொன்னார்கள்னு இருக்கு. ஊதலை, பாத்திரத்தில் தெளிவாக ஊதக்கூடாதுங்கிற ஹதீஸ் வருது. கொஞ்சம் டீ இருக்குது, பால் இருக்குது, சுடு தண்ணி இருக்குது, ஊதி அதை கொஞ்சம் என்ன செய்யலாம், ஆற்றலாம் என்றால் ஆற்றக்கூடாது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு, நாம் உள்ளே இழுப்பது என்பது ஆக்சிஜன். ஆக்சிஜன் நல்லது, கார்பன் டை ஆக்சைடு ஆபத்தானது. அந்த கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் பாத்திரத்தில் ஊதும்போது அந்த பாத்திரங்கள் விஷமாக மாறிவிடும். மனிதனுடைய உடம்புக்கு அவ்வளவு தரப்பட்ட அந்த விஷம் கலந்துருக்கு. ஊறுகால கை வைக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறோம், சாப்பாடில் கை வைக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறோம்? மனிதனுடைய உடம்பிலே, மனிதனுடைய காற்றில், மனிதனுடைய எச்சில் அவ்வளோ விஷம் இருக்குது. ஒரு கரண்டி எடுத்துட்டு வாயில் உண்ணும்போது ஒன்றுமே கெட்டு போகாத உணவு மனிதனுடைய கைப்பட்டவுடன், மனிதனுடைய எச்சில் பட்டவுடன் உடனே கெட்டு போகுதுன்னா, கெட்டு போகக்கூடிய அத்தனை விஷஜந்துக்கள் மனிதனுடைய உடலில் கலந்திருக்கிறது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. எனவே ஓதக்கூடிய நபர்கள் ஊதக்கூடாது, என்ன சொல்லணும்னா ஷிஃபா என்று சொல்லணும். உது செய்யக்கூடிய நேரத்தில் 3 முறை மூக்குக்கு தண்ணீரை சிந்தி நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாரு. ஏனென்றால் இன்று அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய பாக்டீரியாக்களும் அந்த விஷக்கிருமிகளும் மூச்சு குழாய் வழியாக மூக்கின் இந்த துவாரத்தில் இருக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அடிக்கடி இதை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று இன்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. விஞ்ஞானத்தை போதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே நீங்கள் அடிக்கடி உது செய்யுங்க. தண்ணீர் எடுத்து மூக்களை இப்படி விட்டு, நீங்கள் அதுக்காக மூக்கை இப்படி வச்சுட்டு ஒரு ஜக் எடுத்து தண்ணீரை ஊற்றிடக்கூடாது. இப்படி தண்ணீர் எடுத்து இப்படி மூக்களை விட்டு இப்படி சிந்தணும். அதிலேயும் நோய்க்கான பல்வேறு தரப்பட்ட தீர்வு இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி ஏராளமான அறிவியல் நன்மைகளை நாம் பேணக்கூடிய நேரத்தில் மழை காலத்தில் மட்டும் அல்லாமல் வருடம் முழுவதும் நோய்களை விட்டும் நாம் தற்காத்து கொள்வதற்கான அத்தனை காரியங்களும் இருக்குது. சில ஹதீஸில் தவளைகளை கொள்ளாதீங்கன்னு இருக்குது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, தவளைகளை கொள்ளாதீங்க. ஏன் தவளைகளை கொள்ளாதீர்கள் என்ற அந்த ஹதீஸிற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், தவளை நல்ல தண்ணீரில் மட்டும்தான் இருக்கும். ஒரு தண்ணீரில் தவளை இருக்குன்னா அந்த தண்ணீரை தாராளமாக நாம் எடுத்து அருந்தலாம்.
அதில் இருந்த மனிதர்களுக்கு எந்த தீங்கும் வராது என்று தெளிவாக ஹதீஸிற்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய இமாம்களே எழுதுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, தவளை இருக்கக்கூடிய தண்ணீரை ஆய்வு செய்து, எங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, திடீர்னு எனக்கு பல்கலைக்கழகத்துடைய பெயர் வர மறுக்கிறது, அந்த பல்கலைக்கழகம் ஆய்வு செய்து தவளை இருக்கிற தண்ணீருக்கும் தவளை இல்லாத தண்ணீருக்குமான ஆய்வு செய்கிற போது தவளை இருக்கிற தண்ணீரில் அவ்வளவு தரப்பட்ட மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து தரப்பட்ட ஹதீஸுகளும் அறிவியல் ரீதியான அனைத்து தரப்பட்ட நன்மைகளோடு பயணிக்கிறது. எனவே மழைக்காலமாக இருந்தாலும், கோடை காலமாக இருந்தாலும், குளிர்காலமாக இருந்தாலும், பனிக்காலமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு இருப்பதற்கு பணித்தார்களோ அந்த முன்னெச்சரிக்கையோடு நாம் இருந்தால் அல்லாஹ் அனைத்து தரப்பட்ட நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பான். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. சுன்னத் தொழுவாதர்கள் தொழுது கொள்ளுங்கள்.